இன்னைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா. அக்காவோட 2வது பொண்ணை கோபாலப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் இந்த ஊரில் வந்து எல்லாமே வந்து பக்கத்துலேயே வந்து கிடைக்கும். சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா எல்லாமே வந்து பக்கத்துலேயே கிடைக்கும். அந்த ஊரில் உள்ள பணியாரம் எல்லாமே இங்கே கிடைக்கும். எங்கள் ஊரில் அந்த மாதிரி கிடைக்காது. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் செம்ம வாசனையாக இருந்தது. அவங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட என் அக்கா பொண்ணு எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்ததோட 5 மினிட்ஸில் சாப்பாடுமே வச்சுட்டாங்க. கரெக்டாக 1:30க்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். ஒயிட் ரைஸ், சிக்கன் 65, வாழைக்காய் களியா, பீஃப் கிரேவி, அவிச்ச முட்டை, தேங்காய் பால் ரசம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட வெத்தலை பாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக 7up, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு பலமாக கவனிச்சு விட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 4:30 மணி இருக்கும். அப்போ வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. சரி நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். போட்டிங் போகிறப்போ செம்ம ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட போகிறப்போ. ஆனால் வந்து கொஞ்சம் திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடலுக்குள்ளே போகிறோம் இல்லையா. இப்போ தான் அந்த கடலில் வந்து திமிங்கலம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு அப்படியே கடலுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே பயமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். நான் தான் வந்து பயப்படுறேன். என் பசங்கள்லாம் நல்லா தைரியமாக தனித்தனியாக தான் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஊரில் வந்து வாடா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் எப்போ வந்தாலுமே வந்து எனக்கு வாடா வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். இப்போ கடலுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து நாங்களுமே அந்த கடலை ரசிச்சுட்டே அந்த வாடாவை சாப்பிட்டுட்டு. உண்மையே சொல்லணும்னா வந்து கரைக்கு போகிறதுக்கு மனசே வரல. அப்படியே வந்து எல்லாரு கூடயும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கடலையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இது வந்து ஒரு சூப்பரான மெமரி தான். அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே கடலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கரைக்கு. பசங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தம்பியுமே நல்லா ஸ்பீடாக போட்டோ ஓட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கரைக்கு வந்ததுக்கப்புறம் மணலில் உட்காந்து டீயை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஃபைனலாக 90s கிட்ஸ் விளையாட்டை தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு காமெடினா விளையாட்டோட பேரை மறந்துட்டேன். ஆனால் வந்து விளையாட்டு ஞாபகம் இருக்குது. ஒரு வழியாக வந்து அந்த குச்சை வந்து நான் மறைச்சி வச்சுட்டேன். மறைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து இந்த விளையாட்டோட பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் தான் வின் பண்ணேன். மறக்காமல் இந்த விளையாட்டோட பேரை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.